உங்களுக்கு மன கஷ்டங்கள்லாம் இருக்குல்ல, அமைதி இல்லாம இருக்கியா, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணுங்க அதுக்கு? இப்ப அந்த எண்ணங்கள், எண்ண அலைகள், தாட் வேவ்ஸ், அது பாத்தீங்கன்னா 3 பாகமோ? 3 பகுதி பார்த்தேன். ஆனா இயற்கையாவே நம்ம வந்து அதை அமைதிப்படுத்தணும்னு சொல்லி சொன்னீங்க. ஆமா, அது பழக்கத்தினாலதான் பழகும்னு சொல்றீங்க. இவ்வளவு நாள் அது பழகியாச்சு, இப்படி பழகியாச்சு, மறுபடியும் அது உடனே பழகுறதுக்கு எந்த மாதிரி முயற்சி எடுப்பாங்க அதுக்கு? ஐயா புரியல, அது நீங்க சொல்றது சரியா புரியலையே. ஐயா இந்த இப்போ வந்து இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு வந்து மனம் இப்படியே ஓடி பழகிச்சு, எண்ணங்கள் வந்து பழகிச்சு. ஆமா, சொல்லும்போது உங்களுக்கு வந்து இன்னும் உடனே வந்து அது மன எண்ணங்களை வந்து குறைக்கணும்னா என்ன செய்யறீங்க? எண்ணங்களை குறைக்கிறதுக்கு நம்ம நேரடியா வந்து அதை இது பண்ண முடியாது. இந்த திடீர் தோசை, திடீர் இட்லி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதாவது இதுக்கு வந்து ஆழ்ந்த ஒரு விசாரம் தேவை. ஆன்மீகத்துல வந்து ஒரு விசாரம், அந்த விசாரம் தேவை. இப்போ புலன் விசாரணைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது ஒரு 100 சவரம் நகை வந்து ஒரு வீட்டுல கொள்ள போயிடுச்சு, அது வந்து கண்டுபிடிக்கவே முடியல. யார் வந்தாங்க போனாங்க அப்படின்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்காரன் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அது குழு ஒரு அமைத்து அதை ஒரு 5-6 பேர் ஸ்பெஷல் குழுவா போட்டு புலன் விசாரணை பண்ணுவாங்க. இந்த புலன் விசாரணையில வந்து அது வந்து யாருக்கிட்ட பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு எங்க சந்தேகம் வருதோ அங்கெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்காரர்கிட்டயே கூட பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பா கிட்ட, யாருகிட்ட வேணாலும் போவாங்க. அவங்களுக்கு எங்கெங்க சந்தேகம் வருதோ, அது அவன் யாரு, எப்படி வந்தான், எப்படி வர முடிஞ்சது, அதெல்லாம் வந்து வேற வேற போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் இந்த மாதிரி இப்போ கொல்ல போனவங்களுடைய லிஸ்ட் இருக்கா எல்லாத்தையும் பார்ப்பான். பட் எனிவே வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இப்ப பொதுவா நம்ம தமிழ்ல விசாரம் சொல்றோம் இல்லைங்களா, ஆங்கிலத்துல வந்து அந்த விசாரத்துக்கு 2 வார்த்தையும் சூட்டபிளானதான் வார்த்தை தான். 2த்துக்குமே ஒரே வார்த்தை தான், என்கொயரி, இன்கொயரி. என்கொயரிக்கு இ வரும், இன்கொயரிக்கு ஐ வரும். ஆனா வந்து பொருள் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. பட் என்கொயரின்றது அந்த கண்ணு காதை கொண்டு அதெல்லாம் அவங்க சந்தேகப்படுற ஆளுங்கள்லாம் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஐடியா தோன்றோ அந்த குழு வந்து விசாரிக்கும். டோட்டலா ஃபர்ஸ்ட் விசாரிச்சுட்டு அப்புறம் எல்லாரும் உட்காந்துருவாங்க. ஒரு இடத்துல வந்து ஆய்வு பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட் பிரகாரம் எது எது லிங்க் ஆகுது எல்லாத்தையும் பார்ப்பு அதை தனியா உட்காந்து ஒவ்வொருத்தரும் அந்த போலீஸ்காரனும் அதை தனியா உட்காந்து ஆய்ந்து சிந்தித்து பார்ப்பான். இது எங்கேயான ஒரு இடத்துல வந்து மாட்டோம். அப்படிதான் வந்து குற்றத்தை கண்டுபிடிச்சு குற்றக்காரனை நிறுத்துவாங்க. அப்ப இதுக்கு இது வந்து இது புலன் விசாரணை பண்ணல அப்படின்னா அவன் குற்றவாளி கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப நாம ஒரு குற்றத்துல சிக்கி இருக்கோம், என்ன அலைகள்ல சிக்கி இருக்கோம். என்ன அலைகளை சிக்கிற நாமளும் ஒரு குற்றவாளி மாதிரிதான். இப்ப நாமே குற்றவாளி தான். இப்ப இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம நிரபராதியா மாறணும்னா அதே என்கொயரி, இன்கொயரி, அந்த விசாரம் ஒரு டீப்பான ஒரு விசாரம் பண்ணணும். அந்த விசாரத்தின் மூலமா தான் அந்த எண்ண அலைகளை கட்டுப்படுத்த முடியும். ஒண்ணு வந்து நம்ம எப்படியாவது இந்த பிறவியில ஒரு நல்ல ஒரு நிலையை அடைஞ்சிடணும் ஆன்மீகத்துல. அந்த ஒரு வைராகியம் இல்லைன்னா எண்ண அலைகள்ல கட்டுப்படுத்த முடியாது. ஒரே குறிக்கோள், லட்சியம், நம்ம வந்து அந்த இறைநிலையை அடைஞ்சிடணும், தன்னை உணர்ந்துடணும். அந்த இறைநிலையை அடைதல் கூட அது 2வது வச்சுப்போம், 2வது இதா வச்சுப்போங்க. நான் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா துன்பமும் நீங்கிடும் அப்படின்றதுதான்
எல்லா ஞானிகளும் சொல்றது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை என்றான். அப்ப நம்ம வர்ற துன்பத்துக்கெல்லாம் காரணமே இந்த எண்ண அலைகள் தான். இந்த எண்ண அலைகள், அந்த அப் அண்ட் டவுன்ஸ் தான் நமக்கு வந்து இதய துடிப்பை கூட அதிகப்படுத்தும். அது இல்லாம இந்த எண்ண அலையினால்தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அதே ஸ்டக்காய் நிற்கி நம்ம சுதந்திரமா எண்ண முடியாம அதுவே ஆட்டோமேட்டிக்கா எண்ணறதுனால்தான் அது வந்து மன அழுத்தமா மாறி மன வியாதியா மாறி, அப்புறம் இந்த மனவியாதினால எவ்வளவு பெரிய மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு இருக்காங்க உலகத்துல மாட்டிக்கிட்டு. ஆமா, அதுக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எத்தனை பேர் அதுல மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்காங்க மன அழுத்தத்தினால. அது நம்ம நண்பர் ஒரு ஐயா சொல்லுவாரு, நம்ம விட வயசு வந்து 12 வருடங்கள் பெரியவாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே அன்கான்சியஸ் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கிறோம்ன்றார். அதாவது நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம நல்ல விழிப்புணர்வோட இருக்கோம், நம்ம சர்வ ஜாக்கிரதையா வியாபாரம் நடத்துறோம், சர்வ ஜாக்கிரதையா நம்ம கொடுக்கல் வாங்கல் பண்றோம், சர்வ ஜாக்கிரதையா குடும்பத்தை நடத்திக்கிட்டு போறோம், சர்வ ஜாக்கிரதையா பசங்கள்லாம் பிள்ளைகள்லாம் உஷாரா நம்ம வந்து படிக்க வைக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நாம வந்து இந்த மனம் சம்பந்தப்பட்டு தான் நம்ம இது பண்றோம். இந்த மனதை மட்டும் நம்பணும், நம்ம மனதை மட்டும் நம்பணும்னா அது படுகொலியில கொண்டு போய் சேர்த்துரும். நம்பிக்கை தேவைதான், தன்னம்பிக்கை தேவைதான். கடவுள் நம்பிக்கை இல்லாத தன்னம்பிக்கை வந்து எந்த நேரத்திலையும் நம்மள காலவாரி விட்டுரும். காரணம் என்னன்னா கர்மா வந்து அங்க முன்ன நிக்கும். கர்மா தான் நம்மள வந்து நம்ம வாழ்க்கைக்கு வித்தா இருக்கு, அதான் விதை. அதை மீறி நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நினைப்பு நம்ம நினைக்கிறது கூட அந்த கர்மாவுக்கு உட்பட்டு தான் நாம நினைக்கிறோம். கர்மான்றது அது வந்து ஒரு மற்ற சமய மத மார்க்கங்கள்ல சொல்ற கர்மா வந்து வேற. ஆனா சுத்த சன்மார்க்கத்துல கர்மாவை அனுபவித்து தான் தீர்க்கணும் அப்படின்னு வள்ளலார் சொல்லல. கர்மா எப்படி வருது? இப்போ சித்தாந்த முறைப்படி இப்ப நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் கர்மா அப்படின்றாங்க. ஒரு பிறவி, ஒரு ஜீவனுக்கு ஒரு பிறவி கிடைச்சிருக்குன்னா அது கர்ம வினை இல்லைன்னா அதுக்கு பிறவி கிடைக்காது. சரி, அப்படியே நம்ம வச்சுக்குவோம். முதல்ல நாம எடுத்த உடம்பு அருகம்புல்லு. அப்ப அந்த அருகம்புல்லு அதுக்கு முன்னாடி அது என்ன கர்மா செஞ்சுச்சு? கர்மா செஞ்சாதானே இந்த கர்ம உடம்பு வரும். இந்த உடம்புக்கு பேரு கர்ம உடம்புன்னு சொல்றாங்க. அதாவது கர்மா செஞ்சுதான் வரும். இப்ப முதல் தேகம் நமக்கு முதல்ல நாம எடுத்த தேகம் புல்லு. அப்போ இந்த புல்லுக்கு முன்னாடி நம்ம என்ன கர்மம் செஞ்சோம்? நமக்கு தேகமே இல்லையே. ஆக இந்த மும்மலம், கர்ம வினை, மாயா வினை, மாயா மலம், ஆணவ மலம், இது மூன்றுமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறது தான். ஆண்டவருடைய திருநடனத்தினால்தான் இது வந்து விளங்குது. அதாவது கடவுளுடைய சாம்ராஜ்யத்துல அது கர்மான்னு தனியா ஒண்ணு இருக்க முடியுமா? கடவுள் எல்லாமே அந்த நடராஜருடைய திருநடன நிகழ்ச்சினால்தான் நமக்கு கர்ம வினை சூழுது. அதனால அந்த கர்ம வினை நமக்கு எதுக்கு கொடுக்கறாரு? இப்போ ஒரு செயல் செய்யறான், நம்ம நினைச்சு நம்ம பிறக்கிறோமா?
பிறக்கலையா? அது நான் பிறந்துட்டோம். இப்ப நான் வந்து ஒரு ஒரு சமுதாயம் வந்து ஒரு இந்த நரிக்குறவர் சமுதாயத்துல நான் பிறந்துட்டேன். சரிங்கய்யா. அங்க எங்க அப்பா வந்து எங்க அம்மா குருவி கொக்கு நாரை தான் சுடுவாங்க. சரிங்கய்யா. கரெக்டுங்களா? ஆமாய்யா, சொல்லுங்க. இப்ப என்னுடைய தொழிலும் அந்த நாரை கொக்கு குருவியை சுடுறது தான். சரிங்கய்யா. அது பாவம்னு எனக்கு தெரியாது. சரிங்கய்யா. அடப்பாவி அது சுட்டு துண்ணா பாவண்டான்னு என்கிட்ட யாரும் சொல்லல. சரிங்க. எங்க அப்பா கத்து கொடுத்தது எப்படி நாரைய சுடுறது, அது பறக்கும் போது எப்படி சுடுறதுதான் கத்து கொடுத்தார். அது சுட்டு சுவையா சாப்பிட கத்து கொடுத்தார். அது சுட்டு கீழே விடும்போது துடிக்கத்தை பார்த்து நான் வந்து ஒரு சந்தோஷம் பட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது, நான் இருந்து அறியாம என்ற இருள்ல இருக்கிறேன். ஆனா கர்மா சேர்ந்துடுது. நான் வந்து அறியாம என்ற ஒரு இருள்ல இருக்கிறேன், எனக்கு அறிவு விளக்கம் இல்லை. இப்ப கர்மா சேர்ந்தது. இந்த கர்மாவுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. நான் எத்தனை கொக்கு சுட்டனோ அந்த கொக்குலாம் எப்படி உயிர் போகும்போது துன்பத்தை அனுபவித்ததோ அந்த துன்பத்தினுடைய தாக்கம் கண்டிப்பா என்னை வந்து சேர்ந்து அடுத்த பிறவிக்கு நான் வந்து பெரும் துன்பத்தை பல பிறவிகள் அனுபவிக்கிறேன். அனுபவிச்சு ஆகணும். அதுல வந்து சந்தேகம் ஒண்ணும் இல்லை. அதுதானே நம்ம உலகத்துல பார்த்துருக்கிறோம் எத்தனை பேரு துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்ட்டு. ஆக இந்த இன்ப துன்பம் எதுக்கு? இன்பத்தை நாம் விரும்பி வரவேற்கிறோம், விரும்பி அனுபவிக்கிறோம். இந்த துன்பம் வந்து நம்ம கர்மாவால வந்துடுது. அதை நாம விரும்பாத போதும் நம்ம வந்து நைய பிரிஞ்சு படு துன்பத்துல கொடிய ஒரு சோதனையில நரகத்துல, நரகம்ன்றது என்ன, நாம படுற துன்பம் தான். சரி, ஏன் இந்த துன்பம் தேவையா ஒரு ஆன்மாவுக்கு? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு அனுபவம். இன்பம் அது ஒரு அனுபவம். இந்த இன்ப துன்ப அனுபவம் ரெண்டுமே தேவை அப்படின்றது தான் மிக ஒரு ரகசியமான ஒன்று. இந்த இன்ப துன்ப அனுபவத்தினால்தான் நம்ம வந்து நிலையான ஒரு இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் எல்லாமே ஆன்மாவில நிகழவில்லை, ஜீவன்ல தான் ஏற்படுது. ஆமா, உயிர் உணர்வுல தான் ஏற்படுது. அதாவது ஆன்மாவுக்குள்ளிருந்து உயிர் சக்தியை வெளிப்படுத்தி அந்த உயிர் சக்தியே உணர்வு கொடுத்து அதுதான் ஜீவனாகி அதுதான் இந்த உடம்பை தாங்குது, கர்ம உடம்ப. இந்த கர்ம உடம்பின் மூலமா இது ஒரு மீடியாவா இருக்கு. இது மூலமா ஜீவன் அனுபவிக்குது. ஜீவன் அனுபவிக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அதி சுக்குமமான முறையில ஆன்மாவில போய் அடுக்கடுக்கா 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 பதிவாகிட்டே இருக்கு அந்த ஃபைல். ஆனா ஆன்மா வந்து அது வந்து அதிசுக்கும நிலையில பதிவு செய்ய 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 அது பல பிறவிகள் இந்த இன்ப துன்பத்தெல்லாம் அனுபவிச்சு கடைசியில தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இந்த இன்ப துன்பத்தை நான் ஏன் அனுபவிக்கணும்? இந்த அனுபவிக்கிற நான்ன்றதுதான் யாரு? நான் எப்படி வந்தேன்? நானே விரும்பி நான் வரலையே, நான் பிறக்கணும்னு நான் நினைக்கவே இல்லையே. இது என்ன பொறுத்த வரையில, இப்ப இருக்கிற நிலையை பொறுத்த வரையில இது வந்து ஒரு தற்காலிகமா நிகழ்ந்து விட்ட ஒன்று. இது ஒரு இன்சிடென்ட், நான் எதிர்பார்க்காத ஒன்றுதான் என்னுடைய பிறப்பு, என்னுடைய வரவு, இல்லைங்களா? நாம திட்டமிடல, இன்னாருக்கு இன்னாரா பிறக்கணும் திட்டமிடல. இதெல்லாம் அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டர்னிங் பாயிண்ட் வரும்போதுதான் இது ஆட்டோமேட்டிக்கா அந்த அறிவு
கொஞ்சம் விளக்கமடைந்து ஜீவனுடைய மனதுல அது சிந்திக்க ஆரம்பிக்கும். சரிங்க. சுயமா தானே சிந்திக்கும். சரிங்க. இதுதான் அடியனுக்கு ஏற்பட்டது, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சரிங்க. இது ஏற்படலைன்னா நீங்க என்ன அலைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு ஒரு இது கேள்வியே கேட்க மாட்டீங்க. அது ஒரு கஷ்டமா இருக்குது. அது என்ன கேட்டீங்கன்னா சும்மா இருக்கவே முடிய மாட்டேங்குது. மனம் எப்பவே பாத்தீங்கன்னா எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது. தெரியுது, ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அது அடிக்கடி மறந்துகிட்டே இருக்கு. அது சிந்திக்க கூடாதுன்னு தெரியுது. அடிக்கடி மறந்து மறுபடியும் சிந்திக்குது, மறுபடியும் மறக்குது, மறுபடியும் செஞ்சு அப்படியே உள்ளே வெளியே இருந்த மாதிரியே இருந்துச்சு அந்த மனம். அதாங்க இப்ப நம்ம நடுவுல இருக்கோம். நடுவுல இருக்கும். நடுவுல ஒரு ஜீவனா இருக்கும், ஒரு உயிர் உணர்வா இருக்கும். நம்ம ஒரு உணர்வு மாத்திரமா இருக்கும். இதுக்கு இதுக்கு உள்ள இருக்கிறது தான் உள்ளொளி. இதுக்கு உள்ள இருக்கிறது தான் உள்ளொளி என்ற அற்பெருஞ்சோதி. அதுக்கு அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அது உண்மை. அது சத்தியம், உண்மை. ஆனா இத மறுக்கவும் செய்யறோம், ஏத்துக்கவும் செய்யறோம். ஏத்துக்கிட்டு சும்மாவும் இருக்கிறோம். இது நமக்கு உள்ள உணர்வுக்கு உள்ளீடாக இருக்கிற ஒரு அருட்பெரும் இயற்கை சக்தி. அது அனாதியா நமக்குள்ள இருந்து எல்லாத்தையும் அதுதான் கைட் பண்ணி நம்மை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இது உணர்வுக்கு உள்ள இருக்கு. இப்ப உணர்வுக்கு வெளியில இருக்கிறது எதுன்னா இந்த உடம்பு. நாமன்றது வெறும் உணர்வு தான். அத அது கண்ணால பார்க்க முடியாது. இப்போ வேலாயுதம் ஐயாவை நான் நாகர்கோயிலுங்களா, நாகர்கோயிலுக்கு நான் வேலாயுத ஐயாவை பார்த்துட்டேன் அப்படின்றது ஒரு பொய்யான செய்தி தான். ஏன்னா உங்க உணர்வை சூழ்ந்து கொண்ட இது ஒரு சோற்று குப்பை. இது ஒரு பிண்டம். இது என்னன்னா நாம கருவில இருந்து வெளியில வந்ததுல இருந்து இன்னைக்கு வரையில சாப்பிட்ட களி, கூழு, சோறு, இட்லி, தோசை இவையெல்லாம் சாப்பிட்டு இதுல 90% மலமாக போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் எலும்பு, சதை, ரத்தம், இதயம், நுரையீரல், கிட்னி இதெல்லாமா ஆகி இருக்கு இல்லைங்களா? அதாவது சாப்பிட்ட உணவினுடைய தன்மாற்ற நிலை தான் இந்த உடல், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா, இது நம்மை சார்ந்தது கிடையாது, இது பிரபஞ்சத்தை சார்ந்தது. ஆனா இது இல்லாம ஆன்ம விளக்கம் ஏற்படாது. ஆன்ம விளக்கம், அறிவு விளக்கம், வாழ்வு, எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம இருப்பே நமக்கு தெரியாது. இந்த தேகம் இருந்தாதான் எல்லாமே. ஆக இந்த உடம்பு கூட கடவுளுக்கு அந்நியம் கிடையாது. ஆனாலும் இத முதல்ல இது அசத்து பொருள்ன்றத நம்ம உணர்ந்துக்கணும். சத்துன்னா கடவுள். அசத்து கடவுள்ன்றது அருள் உணர்வு மயமானவர். அசத்து கூட கடவுள் அருள் தான் அசத்தாகி இருக்குது. அசத்துன்றது பஞ்சபூதங்களினுடைய கூட்டு தொகுப்பு தானே இந்த உடம்பு. அந்த பஞ்சபூதங்கள் உருவாக காரணம் அந்த அருள் தான். இருந்தாலும் இப்போ பஞ்சபூதங்கள்ல தீ ஒரு பூதம். இப்ப சூரியன் எடுத்துக்கிறோம், சூரியன் கடவுள் ஆகிவிட முடியுமா? ஆனா கடவுள் இல்லாத சூரியன் வந்துட முடியுமா? வராது. ஆக புறத்துல பாக்குறது அசத்து தான். இருந்தாலும் இறைவன் புறத்துல அசத்தா இருக்காரு. புற தோற்றத்துல ஒரு அசத்தா இருக்காரு. அந்த அசத்து
உதறி தள்ளவும் கூடாது, அதுல விழுந்துடவும் கூடாது. சரிங்க. அதாவது என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த உடம்பு தான் நான் அப்படின்ற எண்ணத்தை கைவிட்டாதான் நம்ம எண்ண அலைகள் அடங்கும். உடம்பு நான்கிறது இது கூட நோக்குதானுங்களா? ஆமா, இந்த உடம்பு நான் அல்லன்றத அதை ஒரு மந்திரம் ஆக்கிங்க. காலையில எழுந்த உடனே இந்த உடம்பு நான் அல்ல இறைவா, இந்த உடம்பு நான் அல்ல, எனக்கு இத அனுபவபூர்வமா உணர்த்து அப்படின்னு வேண்டுங்க. இந்த உடம்பு நான் அல்லன்றதை எனக்கு உணர்த்து உண்மையில அப்படின்னு வேண்டுங்க. அப்போ இந்த உணர்வு உடலை சார்ந்து கொண்டதானால், அதாவது நாம சார்ந்து அது நம்மோட சேர்ந்துதான் இருக்கும். அதை ஒண்ணும் பண்ண முடியாது, அது இருந்தாதானே வாழ்வு. உடம்பு போயிடுச்சுன்னா நம்ம பிணம் தானே பேரு. ஆமா, கொண்டு போய் குழியில சுடுகாட்டுல குழியில இறக்கிடுவாங்க. அத உடம்பு இல்லைன்னா மனிதன்ற பேரு போய் பிணம் என்ற பேர் தான் நமக்கு வரும். அப்ப இந்த உடம்பு நம்ம கூட இருந்துகிட்டா இருக்கோம். ஆனாலும் நம்ம அதோட ஒட்டக்கூடாது, நாம ஒட்டக்கூடாது. அது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அது பாட்டு அது இருந்துட்டு போகுதுன்ற அப்படி விட்டுடணும். நாம உடலோட நாம ஒட்டக்கூடாது. அப்போ உடலோட போட்டு இப்ப மாய செவிக்குவிக்கு போட்டு ஒட்ட வச்சுக்குது நம்ம உணர்வை. அதை பிரிக்கவே முடியாது. எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, நாம உண்மையை சார்ந்து கொள்ள வேண்டும். உண்மையினாலே அது கடவுளை தான் குறிக்கும். நம்ம உண்மையை சார்ந்து கொண்டோம்னால்தான் பொய்யை விட்டு நம்ம நீங்க முடியும். இதுக்குதான் தமிழ்ல ஒரு எழுத்து இருக்கு. ஆன்மீகத்துல மிக மிக முக்கியமான ஒரு எழுத்து யா அப்படின்ற எழுத்து. சிவாய நம்மன்னு வருதுங்களா? அதான் பஞ்சாட்சர மந்திரம். அதுல 5 எழுத்து இருக்கு. அது நடுவுல இருக்கிறது என்ன? யான்ற எழுத்து தான் ஆன்மாவை குறிக்குது. யா அப்படின்னு எழுதுனா 10ன்னு அர்த்தம். 10ன்னா ஆன்மாவை குறிக்குது. அதுதான் 8ஓடு 2 சேர்த்து எண்ணவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே அப்படின்றாங்க. இந்த 8ன்றது 8ன்னா ஆ போட்டா 8, ஊ போட்டா 2. இந்த ஊன்றது தான் உணர்வு. ஊன்றது தான் உணர்வு. ஆ ஆ அப்படின்னா அதுதான் உள்ளொளி, அதுதான் கடவுள். ஆமா, ஆனாவே ஆகாசம், பரமாகாச சொருபியாகிய ஆண்டவர் தான் குறிக்குது. அது ஆன்ற போட்டா 8ன்னு அர்த்தம். 8ன்னா எண்குணத்தான். அவரு அந்த உள்ளொளி ஆகிய ஆகிய ஆண்டவர் 8 குணத்தோட நமக்குள்ள விளங்குறாரு, அந்த ஆன்மாவுக்குள்ள. அதனால இந்த எண்ணாக ஒரு உண்மையை சுட்டோம், எழுத்தா இருந்து ஒரு உண்மையை சுட்டோம். அதனால இதுல டபுள், ஒரே இதுல 2 ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்றோம் இல்லைங்களா? அதான் எண்ணும் எழுத்தும் கண் என தகும். கண்ணுன்னா இங்க ஆன்மாவை குறிக்குது. எண்ணும் எழுத்தும் கண் என தகும்னா 1 2 3 தெரிஞ்சுக்கிறதுனாலயோ தெரிஞ்சினாலே அது கண்ணாகிடாது. இங்க கண்ணுன்றது ஆன்மா என்கின்ற நெற்றிக்கண். அது அருள் ஞானக்கண், அதுதான் ஆன்மக்கண். அததான் உபநயனம் தரித்தல் சொல்லுவாங்க. இந்த பிராமின்ஸ் எல்லாம் உபநயனம் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுல. அதுதான் சொல்றது. அப்போ இந்த யான்ற எழுத்த பாத்தீங்கன்னா, நீங்க செல்லுல அந்த ஆய்க்கு நெட்ல பாத்தீங்கன்னா போடு வரும். அந்த யான்ற எழுத்தை என்லார்ஜ் பண்ணி பாருங்க.
அது எப்படி இருக்கு? யான்ற எழுத்துல எப்படி இருக்கு அந்த அமைப்பு? அமைப்பு வளைவு வியூ டைப்ல இருக்குயா. வியூ டைப்ல 2 டபுள் வியூ மாதிரி இருக்குயா. இல்ல முதல்ல 3 செங்குத்து கோடு இருக்குங்களா? ஆமா ஆமாயா ஆமாயா. 3 செங்குத்து கோடு, அது 3த்தையும் இணைக்கிறது. ஆமாயா 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 இணைக்கிறது. ஆமாயா கரெக்ட், இதுதான் யா. ஆமாயா ஆமாயா. இந்த 3 செங்குத்து கோடை எதை குறிக்குதுன்னா, முதல் செங்குத்து கோடு ஆண்டவனை குறிக்குது. சரிங்கய்யா. நடுவுல இருக்கிறது நம்ம உணர்வு நிலையை குறிக்குது, ஆன்மாவை குறிக்குது. சரிங்கய்யா. கடைசியில இருக்கிற செங்குத்து கோடு இந்த உலகத்தை குடைக்குது. சரிங்கய்யா. இப்ப உலகத்தை பிரபஞ்சம்ன்றோம். ஆமாய்யா. இந்த உடம்பு சிற்பிரபஞ்சம். சரிங்கய்யா. பிரபஞ்சத்துல இருக்கிறது மொத்தம் இதுல இருக்கு. அதனால இந்த சிற்பிரபஞ்சத்தை குறிக்கிறது தான் கடைசி கோடு. கடைசி கோடு. ஆக முதல் கோடு உள்ளொளி, சரிங்கய்யா. நடு கோடு உயிர், சரிங்கய்யா. கடைசி கோடு உடல். சரிங்கய்யா. இதுதான் பதி பசு பாசம். சரிங்கய்யா. இதுதான் ஜெக ஜீவன் ராம்ன்றது. ஆமா, இது திருப்பிடும். ஜெகஜீவன் ராம்னு ஜெகம்ன்றது கடைசி கோட்டை குறிக்கும், ஜீவன்றது நடுக்கோட்டை குறிக்கும், ராம்ன்றது உள்ளொலியை குறிக்கும். இது மொத்தம் சேர்த்து ஜெகஜீவன் ராம். அதுதான் பதி பசு பாசம். இதுல ஒரு அற்புதம் இருக்கு. இந்த 3 கோடும் ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கா பாத்தீங்களா? எப்படி பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? என்னங்கய்யா? இல்ல ஹைட் எல்லாம் ஒரே ஹைட்ல தான் இருக்கும். ஹைட் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். டிஸ்டன்ஸ் அதனுடைய கேப் டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்கா பாத்தீங்களா? எப்படி இருக்கு? நடு கோடு இருக்கு இல்லைங்களா? நடு கோடு அது முதல் கோட்டை நெருங்கி இருக்கும். கடைசி கோட்ல இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கும். நல்லா நீங்க பாருங்க, இதுலயே லெட்டர்ஸ்லயே பாருங்க. நடு கோடுன்றது தான் நம்முடைய உயிர் உணர்வு, அதுதான் ஜீவன். இந்த ஜீவன் அந்த முதல் கோடாகிய பதியை நெருங்கி இருந்தால்தான் முக்தி. அப்ப நமக்கு விடுதலை கிடைக்குது. அதனால்தான் யான்றது அப்படி இயற்கையிலேயே அப்படி வச்சிருக்காங்க பாருங்க அந்த தமிழ்ல. இதுதான் சரவணானந்த சாமி சொன்னது. இது சொன்னது சரவணானந்த சாமி. அடியேன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது மாமா, மரமண்டைக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் சுவாமி சரவணானந்த அவர்கள் சொன்னது தான். அதை தான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்றேன். ஒன்லி நான் கருத்து ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கங்க, என்கிட்ட இருக்கு. நல்லா இருக்கு. முக்கியமான புத்தகம் வேணா வாங்கிக்க, ஒரு 4-5 புத்தகம் வாங்கிக்கங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்ணெய் அலைகளிலிருந்து விடுபடுறதுக்கு இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்களா? கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்களா? என்னங்கய்யா? என்ன வேலை? வெரி குட் வெரி குட். சொந்தமா வச்சிருக்கீங்களா? கடை என்னைக்கு லீவ் விடுவீங்க? சரி, லீவ் எடுத்தீங்க இல்லைங்களா? ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை
சரிங்கய்யா. யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்துருங்க. சரிங்கய்யா. உங்க வீட்லயே கூட மாடி மேலேயே கூட நிழலான இடத்துல ஒரு சேர் போட்டுக்கிட்டு தனியா உட்காந்துருங்க. சரிங்கய்யா. தாகம் பசிலாம் இருக்கக்கூடாது. எல்லாம் வந்து சாப்பிட்டு தண்ணி கிண்டி சாப்பிட்டு பக்கத்துல தண்ணி வச்சுங்க. நல்லா திருப்தியா உட்காருங்க. உட்காந்து இந்த மனசை லேசா மேல கொண்டு வாங்க. இந்த மனசை புருவ மத்தியில வைங்க. அத பலவந்தப்படுத்தாதீங்க. அப்படி வரலன்னா பரவாயில்ல, விடுங்க. அது வரும்போது அது எடுத்து வச்சுங்க. அது ஒரு ஞாபகத்துல வச்சுங்க. வச்சுக்கிட்டு நீங்க வந்து யோசிங்க, இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றுச்சு. சும்மா நீங்க இந்த கேள்வியில கேட்டு பாருங்க. இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சு இல்லைங்களா, ஒரு நிறைய பேர் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அதாவது 1400 கோடி வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த பிரபஞ்சம் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, வெறும் வெட்ட வெளியா இருந்ததுன்றாங்க. அந்த வெட்ட வெளியில இருந்து எப்படி, ஒண்ணுமில்லாத வெட்ட வெளியில இருந்து எப்படி இந்த பிரபஞ்சம் உருவானது? இந்த பிரபஞ்சம் தானாவே உருவாயிச்சா, யாராவது இதை உருவாக்குனாங்களா? அப்படின்னா யார் உருவாக்குனாங்க? அவங்க எங்கிருந்து உருவாக்குனாங்க? எதை கொண்டு உருவாக்குனாங்க? என்ன காரணத்துக்காக உருவாக்குனாங்க? எதனா ஒரு காரணத்தோடு உருவாக்குனாங்களா, இல்ல எந்த காரணமும் இல்லாம இந்த பிரபஞ்சம் உருவாச்சா? இப்படி உருவாகி இதுல வந்து மலை, நீர், நிலம், ஏரி, குளம், கடல், நீர்வீழ்ச்சி, பறவைகள், செடி கொடி, மரங்கள்லாம் இதெல்லாம் எல்லாமே இயற்கையாகவே உருவாக்கின்னு வருது. எல்லாம் வந்தது எல்லாமே இயற்கை தான். உங்களோடவும் என்னோடவும் சேர்த்துதான். எல்லாம் இந்த வரவுகள் எல்லாமே இயற்கைக்கு உட்பட்டது. சரி, ஒன்னும் பிரச்சனை ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்திருக்க, வாழ்க்கை பிரச்சனை வந்திருக்கு. எண்ணங்கள் வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல. இன்னும் வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கு. என்னை போல் எல்லோரும் கஷ்டப்படுறாங்களே, இது ஏன்? பசிக்கு சாப்பாடு இல்லாம தினசரி எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. வேலை கிடைக்காம பல பேர் வறுமையில வாடுறாங்க. பல கோடி ஹாஸ்பிட்டல்ல பல கோடிக்கணக்கான மக்கள் பல்வேறு வியாதியால துன்பப்படுறாங்க. இது ஏன்? பொதுவா கேளுங்க. பொதுவா கேளுங்க. உங்களுக்குள்ளவே கேளுங்க. நீங்க கேட்கிற கேள்வி இயற்கைக்கு கண்டிப்பா போய் சேரும். கண்டிப்பா. நான் யாரு, நான் எதுக்கு என்ன இங்க வரவழைச்சா? நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ பதில் சொல்ல என் தலை சுக்குநூறா வெடிச்சிடும். இப்படி சொல்லுங்க, மனதை விட்டு சொல்லுங்க. இதுக்கு கண்டிப்பா உங்களுக்குள்ள இருந்து ஆன்சர் வந்தே ஆகணும். இயற்கை கொடுத்தே ஆகணும். உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி ஆகணும். இதுக்கு யாரும் யாரும் உதவி செய்ய முடியாது. உங்களுக்குள்ள உள்ளொளி சதா காலமும் உதவி செய்து கொண்டே இருக்குது. இப்ப கூட இந்த நொடி கூட உதவி செய்து, ஆனா நம்ம அதை கவனிக்க தவறிவிட்டோம். அதனால இந்த கேள்விக்கு உங்களுக்கு வந்து உடனடியாகவோ அல்லது காலதாமதமாகவோ கண்டிப்பா அந்த இயற்கை பதில் சொல்லியே ஆகும். உங்களுக்கு தாட் வேவ்ஸ் கண்டிப்பா கம்மியாகும். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நாம வந்து ஒரு வாலண்டரியா உற்பத்தி பண்ண எண்ண அலைகள் வந்து இது வந்து கண்டிப்பா நின்றோம். ஒண்ணு. இரண்டாவது, குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். இதுதான் வழி.
ஐயோ அது இப்ப நீங்க சொல்றீங்க ஆனா குறையுது தெரியுதுயா. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப காலையில பாத்தீங்கன்னா காலையில உணவு, மதிய உணவு, நைட்டு உணவு சாப்பிடுறேன். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உணவுல இசை வந்து நல்லா இருக்குன்னு ஒரு இசை வந்து எனக்கு சாப்பிட்டாச்சுனாலே அந்த இந்த கேள்வி எல்லாம் வந்து எனக்கு வர மாட்டேங்குது ஐயா. மயக்க இப்ப சைவம் தானே நீங்க? ஆமாய்யா சைவம் தாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதாவது ஒரு வடை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு வடை டீ காஃபி சாப்பிட்டுருங்க. அது ஒன்றும் அது ஒன்றும் தற்சமயத்துக்கு அதனால ஒன்றும் இல்லை. அதை வந்து வேண்டாம் வேண்டான்னு ஒரு பக்கம் சொல்லி மனம் வேண்டும் வேண்டும் அவா இருந்து அது வந்து அது பிச்சுக்கிட்டு வந்துடும். அது வந்து அதை ஒன்றும் பண்ணாதீங்க. டீ சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டீ சாப்பிட்ருங்க. அதோட அது ஆஃப் ஆகிடும் அந்த மனம். ஒரு போண்டா சாப்பிட்றீங்க கடையில் நல்லா இருக்குது, இன்னொன்று கொடுப்பான்னு மனம் சொல்லிட்டோன்னா சாப்பிட்ருங்க, ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் தனியாக உட்காந்து அப்புறம் யோசனை பண்ணுங்க. அது சாப்பிடும்போது இன்பமாக இருந்தது, நல்ல அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. இன்னைக்கு சாப்பிட்டோம், அது போண்டா அவ்வளோ டேஸ்டாக இருந்தது, நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. மறுபடியும் நாளைக்கு அந்த வழியா போகும்போது ஏன் சுண்டி இருக்குது? அதான் அந்த அந்த நீங்க நேற்று சாப்பிட்ட அனுபவம் இன்னைக்கு பயன்படாது. நீங்க ஏற்கனவே அனுபவிக்கதானே அனுபவிச்சீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு அனுபவம் ஆச்சுல்ல. அந்த அனுபவம், அந்த இன்பம் அது ஜீவன்ல தான் ஏற்பட்டது. அந்த ஜீவன் வந்து எப்பவும் அனுப்பி அது செத்து போயிடும். அதாவது உயிர் ஆற்றல் வந்து வாழ்க்கையினுடைய அந்த இதுல ஆன்மாவில் ஒடுங்கிடும். அது திருப்பி இன்னொரு உயிர் வரும்போது திருப்பி ஃப்ரெஷ்ஷா தான் வரும். அது ஃப்ரெஷ்ஷா தான் வரும். அப்ப இந்த பிறவில நாம் அனுபவிச்ச இன்பம் துன்பம் எதுவுமே துன்பத்தை விட்டுடுங்க. இந்த இன்பம் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இன்பமா இருக்கும். நீங்க 2 போண்டா சாப்பிடுறீங்க, முதல் போண்டா சாப்பிடும் போது அந்த அனுபவம் நினைக்குமான்னா அந்த அனுபவம் நினைக்காது. அது அது பிரயோஜனம் இல்லாமலே போயிடும். ஆத்துல புளிய கரைச்சா என்ன ஆகும்? ஒரு பிரயோஜனம் இருக்காது. நீங்க அடுத்த போண்டா சாப்பிட்டா அதே மாதிரிதான் போயிடும். ஆக நீங்க நாம அனுபவிக்கிற அந்த புலன் இன்பங்கள் அந்த வினாடி நிகழ்காலத்துல மட்டும் ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி அது வந்து அந்த இன்பம் எப்படி இருந்ததுன்றது அதிசூக்குமமா அந்த ஆன்மாவில போய் பதிவாயிடும். அந்த அனுபவம் அதிசூக்குமா கன்வெர்ட் ஆகி ஆன்மாவில போய் பதிவாயிடும். ஆனா அந்த அனுபவம் திருப்பி நீங்க ரீகால் பண்ணீங்களா அது வந்து இன்பத்தை தராது. இப்ப நீங்க வந்து அன்பெனும் பிடியில் பாட்டு மனப்பாடம் பண்றீங்க. இது கலை. இது ஒரு கலை தான். நீங்க மனப்பாடம் பண்றது ஒரு கலை. அது வந்து நீங்க ஒரு மாசம் கழிச்சு எந்த சந்தர்ப்பம் இல்லை, பாட்டு தோத்திரம் பண்றதுக்கு முடியல, அந்த பாட்டு திருப்பி ரீகால் பண்ணும்போது திருப்பி வந்துடும், நீங்க பாடுவீங்க. ஆனா போண்டா வடை சாப்பிட்டது திருப்பி ரீகால் பண்ணா அதை வச்சு என்ஜாய் பண்ண முடியாது. அந்த உணர்வு என்ன பண்ணும்னா திருப்பி போய் சாப்பிடு அப்படின்னு நம்மளை தூண்டிவிடும். அதான் செய்யுமே தவிர ஏற்கனவே அனுபவிச்ச பதிவு அதை வச்சுட்டு நாம திருப்பி இன்பம் காண முடியாது.
அது எத்தனை கோடி வருடங்கள் ஆனாலும் நீங்க எத்தனை பிறவிகள் 100 பிறவிகள் எடுத்தாலும் நீங்க போண்டா ஃபீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். சரிங்க சரிங்க. இதுதான் அனித்தியம். ஏன்னா அது பொய்யான அனுபவம், அதுல உண்மை கிடையாது. சரிங்க சரிங்க. இதுல சீக்ரெட் என்னன்னா, நாம இருக்கிறோம், நம்ம இருக்கிறதுனால தானே இன்பம் அனுபவம் ஆகுது. ஆமாய்யா, இருக்கிறதுனால தான் இப்போ அனுபவம் ஆகுதுயா. இப்ப பணத்துக்கு இப்ப நான் இருக்கேன், உனக்கு கொஞ்ச நேரம் பார்த்து செத்துட்டுன்னு வச்சுங்க, இப்போ நான் வாயில வச்சா அந்த போண்டா டேஸ்டா இருக்கு. ஆமாய்யா. அடுத்த வினாடி ஹார்ட் அட்டாக்ல செத்து போறேன்னு வைங்க, ஆமாய்யா. அப்ப வாயில வச்சா எனக்கு இனிக்குமா? இனிக்காதுயா. ஆமாய்யா. அந்த உடம்புல ஒண்ணு மைனஸ் ஆகி போயிடுச்சு. ஆமாய்யா ஆமாய்யா. அதுதான் இருப்பு, நம்முடைய இருப்பு. ஆ, அந்த அந்த இருக்கிறேன்ற இருப்பு, சரிங்கய்யா. அந்த இருப்பு இருந்தா தான் நீங்க அத அனுபவிக்க முடியும். சரிங்கய்யா. அந்த இருப்பு உண்மையில ஒரு ஆகாசம் தான். சரிங்கய்யா. அது ஒரு ஜீவ ஆகாசம். சரிங்கய்யா. அதுக்குள்ள போண்டாவை அனுப்ப முடியாது. அதுக்குள்ள அனுப்ப முடியாதுயா. அதுக்குள்ள போண்டாவை அனுப்ப முடியாது. ஆமாய்யா ஆமாய்யா. ஆனா போண்டாவினுடைய தன்மை அது இப்படி இருந்தது அப்படின்றத நாக்கு மெசேஜா கன்வெர்ட் பண்ணுது. ஆமாய்யா ஆமாய்யா. போண்டா வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, ஆமாய்யா ஆமாய்யா. லட்டு வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, ஆமாய்யா. ஆனா வயிற்றுல இனிக்கல, வயிற்றுல இல்லையா? ஆனா நாக்குல இனிக்குது. காரணம், நாக்குல தான் அந்த ஆண்டவருடைய அருள் ஏகதேசம், அது ஏகதேசம் ஒர்க் பண்ணி அந்த நாக்குல இருக்கிற பட்ஸ் போண்டா என்ன தன்மையில இருந்தது, மசாலா தோசை என்ன தன்மையில இருந்தது, பாதாம் அல்வா என்ன தன்மையில இருந்தது அப்படின்றத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணுது. இதுதான் மாயையினுடைய வேலை. அதெல்லாம் நமக்கு தெரியுதா? நமக்கு அதெல்லாம் தெரியாது. இது விஞ்ஞானி கண்டுபிடிச்சு சொல்றான், விஞ்ஞானி கண்டுபிடிச்சு சொல்றான். சில பேர் சொல்லுவாங்க எவ்வளவு உப்பே இல்லடான்னுவாங்க. எங்க அப்பா சொல்றாரு, இல்லடா அது உப்பே இல்லைன்னு. ஒரு 2 ஸ்பூன் எடுத்து உப்பு விடுவேன், நான் கத்துவேன், அப்பா உப்பு எங்க எல்லாருக்கும் உப்பு சரியாகுது, நீ வேணா தனி பாத்திரத்துல போட்டு உப்பு போட்டு நீ சாப்பிடு. அவரு கொஞ்சமா எடுத்து அதுல ஒரு கரண்டி உப்பு போட்டு சாப்பிடுவார். சில பேருக்கு சில டேஸ்டே தெரியாது. இது காரணம் அந்த டேஸ்ட் பட்ஸ் பழுதடைஞ்சிருது. அது என்னங்கய்யா? ஆமா ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அந்த டேஸ்ட் பட்ஸ்ன்றது அது ஒரு அற்புத ஆற்றல் படைத்தது. அங்க அருட்பெருஞ்சோதி சக்தி அங்க இருக்கு, ஒரு ஏகதேசம் இருக்கு. 4000 டேஸ்ட் பட்ஸ் அந்த அந்த போண்டா, அந்த கடையில சுட்ட போண்டாவினுடைய தன்மையை மட்டும் பிரிக்குது. இப்ப பால்ல தண்ணி ஊற்றி குத்துனா நீங்க பிரிக்க முடியுமா தனியா? ஆனா அந்த பாதாம் அல்வா அது டேஸ்ட் தனி, பாதாம் அல்வா தனியா தனித்தனியா இருக்கா? இருக்கா தனித்தனியா? இல்ல. இப்போ சர்க்கரை சர்க்கரை வேற, அதனுடைய இனிப்பு வேறவா? ரெண்டும் ஒரே இடத்துல தானே இருக்கும். சர்க்கரை வேற இல்ல, இனிப்பு வேற இல்ல. ஆனா சர்க்கரையுடைய தன்மை தான் இனிப்பு. ஆனா நாக்கு பிரிக்குதே, தன்மையை மட்டும் தனியா பிரிச்சு அந்த தன்மையை கூட எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னலா மாத்துதுன்றாங்க விஞ்ஞானி. அது ஒரு சமிஞ்சையா மாத்துது, அது சிக்னலா மாத்துதுன்றான். அது சிக்னலா மாத்து நியூரான்களுக்கு அனுப்பி அந்த
நியூரான்கள் மூலம் பெருமூளையில நாம உணர்றோம் அப்படின்றான். சரிங்க சரிங்க. அப்ப உணர்கின்ற ஆளு எங்க இருக்கிறாங்க? உள்ளதான் இருக்கிறாங்க. பெருமூளையில தானே இருக்கு. அவன் அங்க இருக்கிறதுனால தானே அங்க போகுது செய்தி. ஆமையா ஆமையா. அங்க இருக்கிறவன் என்ன வடிவத்துல இருப்பான்? வடிவம் இல்லாம இருக்கிறாங்க ஐயா. வடிவமே இல்ல அங்க. அது ஒரு வெறும் அறிவுமயமான ஆகாசம். இப்ப இந்த மாயா சக்தி வேலையெல்லாம் போண்டாத அப்படியே கொண்டு போக முடியாதுன்றதுனால அது சிக்னலா மாத்தி ஒரு மெசேஜா தான் அனுப்புது. வெறும் அது ஒரு மெசேஜ் தான். அந்த மெசேஜ் கூட பெருமூளை வரையில் தான், மூளைக்கு வரை தான் போகும். அந்த அறிவு ஆகாசத்துக்கு போக முடியாது. போக முடியாது. அப்ப என்ன பண்றாரு, இப்ப நடராஜருடைய வேலை அப்ப அங்கதான் அற்புதம் இருக்கு. இப்போ போண்டா என்ன தன்மையில இருந்தோ ஆசிட்டிஸ் அப்படியே டெஸ்ட் பட்டு ஆசிட்டிஸ் அப்படியே அதை எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னலா மாத்தி நியூரான்களுக்கு அனுப்புது. அந்த மெசேஜ் வந்துச்சு. இப்ப அந்த மெசேஜுக்கு ஒத்த ஒரு கமாண்ட் வந்து நடராஜ பெருமான் ஜீவாகஸ்துக்கு அனுப்புறார். ஒரு கமாண்ட் தான் அனுப்புறார், ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆணைப்ப இந்த மெசேஜுக்கு ஏற்ற கமாண்ட் அனுப்புன்னு அதை நீங்க அறியுறீங்க. அத ஜீவன் அறியுது. அதை அறியும் போது இன்பமா உணர்த்தி விட்டுறாரு கடவுள். அதை நீங்க ஜஸ்ட் நீங்க அறியுறீங்க, அவ்வளவுதான். அதை இன்பமா உணர்த்தி விடுறதுதான் மாயையினுடைய வேலை. இப்ப நீங்க வள்ளலார் உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப லட்டு கொடுக்குறீங்க, திருப்பதி சாமி திருப்பதி லட்டு வாங்கலாம், அவரும் சாப்பிட்றாரு. ஆனா அவருக்கு இனிக்காது. வள்ளலாருக்கு லட்டு சாப்பிட்டா இனிக்காது. ஏன்னா அங்க மாயை வேலை செய்யாது. இல்ல இல்ல, அவர் அருள் இன்பத்தை அனுபவிச்சுக்கிறாரு. இப்போ ஆமா, இப்ப நம்ம ராத்திரில இருக்கோம், அமாவாசையில நட்சத்திரம் மின்னுது. இந்த ராத்திரி ஃபுல்லா நட்சத்திர ஒளி நம்ம ஜெகஜோதியா நமக்கு ரசித்து அதுலயே இருக்கிறோம். அதான் நம்முடைய நிலை. அதான் நம்ம ராத்திரிலேயே வாழ்ந்துடுறோம். ஆனா வள்ளலாருக்கு அந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சு. 5:30 மணிக்கு பொழுது லேசா விடிய ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. இப்போ சூரியன் உதயம் ஆயிடுச்சு, நட்சத்திரம் இருக்குது. ஆனா அவருக்கு தெரியாது. அது தெரியாது, அந்த நட்சத்திரம் ஒளி விடாது. அவரு சூரிய பிரகாசத்துல இருக்கார். அதுவும் கோடி சூரிய பிரகாசத்துல இருக்கார். அத சொல்றதுதான் ஆன்மா வந்து கோடி சூரிய பிரகாசம் சொல்றதுக்கு காரணம். இந்த இன்பத்தை அந்த இன்பத்தை ஒப்பிடுறார். புரியுதுங்களா? ஏன்னா இது மாயா இன்பம், இது வந்து செயல் இன்பம். செயல் இன்பம் அது வந்து ஆண்டவர் திரு நடனத்தினாலே ஏற்படுகின்ற இன்பம். இப்ப நடராஜ பெருமான்றது ஒரு தத்துவ கற்பனை. ஒரு காலம் மேல தூக்கிருக்கிறாரு இல்லைங்களா? அதுதான் செயல் இன்பத்தை நமக்கு விளைவிக்கிறார். செயற்கை இன்பம், அது செயற்கையா வருது. அதுல சத்து பொருள் கிடையாது. இப்ப வள்ளலார் அனுபவிக்கிறது இயற்கை இன்பம்.
அந்த கடவுளே அந்த இன்பமா இருப்பார். சரிங்க சரிங்க கடவுளே அந்த இன்பமா இருப்பார். சரிங்க. இப்ப நாம அனுபவிக்கிறது இறைவன் கொடுக்கிற ஜஸ்ட் ஒரு கமாண்டு. ஆமாய்யா. அது அது கமாண்டு கொடுத்துட்டு அவர் கிட்ட இருக்க மாட்டார், ஒதுங்கிக்குவார். சரிங்க அதை செயல்படுத்துறது மாயை. சரிங்க. மாயை செயல்படுத்தி நமக்கு மயக்க உணர்வை ஏற்படுத்தி இன்பமா இருக்கும். ஆமாய்யா ஆமாய்யா. அந்த இன்ப நிலையில நம்முடைய நிலை என்னன்னா, நம்ம அந்த ஆணை நமக்குள்ள வந்துச்சனா, அது நம்ம உணர்வுல கலந்துச்சனா, கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுயா சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. நம்மளையும் இன்பத்தையும் பிரிக்க முடியாது. சரிங்கய்யா சரிங்க. நாம அந்த போண்டாவினுடைய தன்மையோட கலந்துருவோம், கலந்துருவோம். சரிங்க அதோட அதுவா இருப்போம். சரிங்கய்யா. நம்ம இருப்பு அந்த வினாடி இன்ப இருப்பா மாறிடும். அனுபவிக்கிறோம். ஆமா, நீங்க எந்த சுகமும் அப்படிதான் அனுபவம் ஆகும். அந்த கமாண்டு நம்முடைய ஜீவாகாசத்துல கலந்துருச்சனா பாலும் நீரும் மாதிரி மாறிடும். நம்முடைய இருப்பு இன்ப இருப்பா மாறிடும். நம்முடைய இருப்பு அந்த போண்டாவினுடைய தன்மையும் நம்ம இருப்போம் ஒன்னா சேர்ந்து நம்ம இன்பமா இருப்போம். அந்த அந்த செகண்ட் தான், அந்த செகண்ட் ஓடிடும். அடுத்த செகண்ட் தான் திரும்பி கேட்கும். இப்படி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் மாயை. அதெல்லாம் மாயை. அதனால அதுல சத்து பொருள் கிடையாது, அது செயற்கை இன்பம். இதை விசாரத்துல தான் உணர முடியும், தியானத்துல தான் உணர முடியும். என்ன அலைகளை தடுக்கணும்னா நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஜீவகாருண்யம், ஒரு அன்னதானம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர் சூப்பர். அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. செஞ்ச உடனே அதை மறந்துருங்க. அவ்வளவுதான். அது ரொம்ப முக்கியம். அதுதான், அதை பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருவருட்பால ஒரு டெய்லி ஒரு 10 பாடல் ஏகாந்தமா வாய் விட்டு பாடுங்க. தோத்திரம் விளக்கை ஏற்றி வச்சு தோத்திரம் பண்ணுங்க. ரைட்டுங்க ரைட்டுங்க. புருவ மத்திய தியானம் ரொம்ப 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 அவசியம். இதுதான் எப்பொழுதும் மனதை சிற்றவை கண்ணே செலுத்த வேண்டும் அப்படின்றாங்க. அதனால இதை கடைசிக்கிட்டே வந்தா இயற்கை அது உள்ளொலியா நமக்குள்ளே இருக்கு. அது நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம எதுக்குமே அஞ்ச வேண்டியதில்லை. அதான் ஒன்றும் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. அவர் நம்ம டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் பேசி ஜாலியா இருக்கும்போது தெரியல, இப்போ யார்கிட்டயும் பேசுறது இல்லை. ஆனா என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி மனம் இருக்க, இப்படி நம்ம இருக்கோம், இதெல்லாம் சுத்திட்டு தேவையில்லாம சுத்திக்கிறோம். இது வெளியே வர என்னத்தைய தினசரி ஒரு தேடல் ஆகிட்டே இருக்கியா. அதான் நம்ம தியானத்துல நாளும் முன்னேற்றம் காரணம். தியானத்துல நாளும் முன்னேற்றம் காரணம். இதுக்கு 2 காரியம் சப்போர்ட் பண்ணும். ஒன்னு ஜீவகாருண்யம், இன்னொன்னு தோத்திரம். உருகி ஆண்டவர்கிட்ட உருகி நம்ம குறையெல்லாம் விண்ணப்பம் பண்ணி வாய் விட்டு நீங்க தோத்திரம் தனியா பண்ணுங்க. அது இல்லாம சத்விசாரம் பண்ணுங்க. நம்ம குழுவில் இருக்கிறத கேக்குறீங்கல்ல டெய்லி காலையில கேட்டே வாங்க. எல்லாத்தையுமே கேட்டு வாங்க. நமக்கு விடிகாலம் போறதோட சரி. அப்புறம் நம்ம பதிவுல நம்ம குழுவுல 10க்கு மேல வராது. அது நீங்க கேட்டே வாங்க. அது எல்லாமே வள்ளல் பெருமானுடைய பாடலுக்கு சுவாமி சரவணந்தா கொடுக்குற விளக்கம்.
அதை கேட்க கேட்க நமக்கு மனசு நம்பர் ஆஃப் தாட்ஸ் கம்மியாகிட்டே வரும் டே பை டே. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, உங்களுக்கு புக்கு வேணும்னா உங்களுடைய அட்ரஸ் வித் பின்கோடு அனுப்பி வைங்க. நான் அடியை அனுப்பி வைக்கிறேன். நன்றிங்க 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 நன்றிங்க. தயவு அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. தயவு 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 தயவு. தயவு.